உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் போட்டு கொடுத்தா? ஓ, உன்னோட கையெழுத்துல வேற யாரோ போட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கன்னு இதுக்கு ஏதாவது கதை சொல்ல போறியா? சொல்லு. நீ தான் கதை சொல்றதுல கில்லாடியாச்சே. இல்ல, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. நான் ஒன்னும் கதையெல்லாம் சொல்லல. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் உங்களை பழி வாங்கணும்னு எல்லாம் நினைச்சதே இல்லங்க. நான் நினைக்கவும் மாட்டேன். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது எப்படி உனக்கு தெரியாம உன் கையெழுத்து போட்ட நோட்டீஸ் உன் வக்கீல எனக்கு அனுப்பியிருப்பாங்க? அத மட்டும் எனக்கு சொல்லு. இல்ல, நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை ஆட்டே போட்டிருக்கேன். அட நீ வேற, இதை வச்சு நான் எவ்வளவு பிளான் போட்டிருக்கேன். நீ என்னடானா அசால்ட்ட கொடுத்துறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. யாரு? இது எல்லாமே அந்த ஏஜிஆரோட வேலைதான். ஆமா. ஏஜிஆரா? அவன் என்ன பண்ணா? இன்னைக்கு நான் லாயரை பார்க்க போனதெல்லாம் உண்மைதான். ஆனா அங்க அவங்க இல்ல. அப்புறம் தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தப்போ அந்த ஏஜிஆர் வந்தாரு. அப்போதான் என்ன நடந்துச்சுன்னா, இத வச்சு அந்த நலனை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அவனோட மொத்த சாம்ராஜ்யத்தையுமே இத வச்சு காலி பண்ணி அவனை ஒண்ணுமில்லாதவனை ஆக்கி தெரு தெரு அவனை பிச்சை எடுக்க வைக்கிறான். ஏய், நீ சொல்றதால உண்மையா? ஏஜிஆர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கானா? ஆமாங்க, என்ன நம்புங்க ப்ளீஸ். நம்புங்க. டேய், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம அதுக்குள்ள என்னென்னமோ பேசிட்டியடா. அடச்சே, நாம தான் அவசரப்பட்டுட்டோமோ. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா இவன் மேல கோவத்தை கொட்டிட்டோமே. இத பாருங்க, இப்ப கூட நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றது அத்தனையும் உண்மை. இது நான் சாமியா கும்பிடுற என் அம்மா மேலயோ கோயிலா நினைக்கிற என்னோட மெஸ் மேலயோ சத்தியம். சாரி, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.